இன்று தை மாதம் குரோதி வருடம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. மேஷம் நற்செய்தி, ரிஷபம் பரிசு, மிதுனம் ஆர்வம், கடகம் மேன்மை, சிம்மம் இன்பம், கன்னி உழைப்பு, துலாம் தனம், விருச்சிகம் வாழ்வு, தனுசு பாசம், மகரம் பக்தி, கும்பம் செலவு, மீனம் மறதி. சரிவாங்க, இன்றைய ராசி பலன்களை விரிவாக பார்க்கலாம். வணக்கம். சனிக்கிழமை, ஜனவரி மாதம் 25ஆம் தேதி, குரோதி வருஷம் தை மாதம் 12ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. திதி தேய்பிறை ஏகாதசி மாலை 6:56 வரையில இருக்கு. கிட்டத்தட்ட 7 மணி வரைக்கும் இருக்கு ராத்திரி. இன்னைக்கு ராத்திரி 7 மணி வரைக்கும் ஏகாதசி இருக்கு. யோகம் சித்த யோகம். மேஷ ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று ஏகாதசி விரதம், வாஸ்து நாள். 2 சிறப்புகள். ஒன்று, ஏகாதசி விரதம் சனிக்கிழமை ஏகாதசி விரதம் சேர்ந்து வந்திருக்கு. அதனால பெருமாள் வழிபாடு பண்ணோம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும். நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு முடிஞ்சா வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. ஆதித்யாதிகர ஆஞ்சநேயர், விஸ்வரூப ஆஞ்சநேயர், நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ண வாங்க எல்லாரும். நான் சிட்டி பக்கம் போனேன்னா ஆழ்வார்பேட்டையில் ஒரு ஆஞ்சநேயர் இருப்பார். அந்த கோஆபரேட்டிவ் பேங்க்னு என்னமோ போட்டிருக்கோம், அது உள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். அந்த ஆழ்வார்பேட்டு டர்னிங், அந்த ஆஞ்சநேயரை கண்டிப்பாக தரிசனம் பண்ணுவேன். அதே மாதிரி தண்ணித்துறை மார்க்கெட் ஆஞ்சநேயர் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து எனக்கு அங்கே ஈடுபாடு. தண்ணித்துறை மார்க்கெட்டுங்கிறது வந்து சான்ஸ்கிரிட் காலேஜுக்கு முன்னால் வரும். லஸ்ஸுக்கும் சான்ஸ்கிரிட் காலேஜுக்கும் நடுவில் தண்ணித்துறை மார்க்கெட் ஆஞ்சநேயர், அந்த ஆஞ்சநேயர் நான் அடிக்கடி தரிசனம் பண்ணுவேன். சின்ன வயசில் அடிக்கடி போயிட்டு இருந்தேன். இப்போல்லாம் அந்த பக்கம் போகும்போது அப்படியே கார்லேயே கணத்தில் போட்டுக்கிறேன். இறங்கி பண்ண கூட சேவிக்கிறது கூட டைம் இல்லை. ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப முக்கியம். சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஆஞ்சநேயர் ஈடுபாடு. அதே மாதிரி அகஸ்தியர் கோவில்னு டி நகரில் இருக்குது. அகஸ்தியர் ஆசிரமம் கோவில்னு டி நகர் ராஜா தெருவில் இருக்குது. அது நான் சின்ன குழந்தையிலேருந்து போகிற கோயில் அதுதான். ஏன்னா அது கிட்ட தான் எங்கள் வீடு இருந்தது. ஸ்கூல் பெல் அடித்த உடனே வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து பார்க்கில் விளையாடிட்டு, நடேசன் பார்க்கில் அகஸ்தியர் கோயிலுக்கு போயிட்டு கை காலெல்லாம் அலமிண்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவேன். இது ஃப்ரம் மை வெரி யங் ஏஜ். அதனால் சின்ன குழந்தையிலேருந்தே போயிட்டு இருந்ததுனால அகஸ்தியர் கோயிலில் எனக்கு ரொம்ப ஒரு ஈடுபாடு. அகஸ்தியர் கோவில், டி நகரில் சிவா விஷ்ணு கோயில், 2 தான் சின்ன குழந்தையெல்லாம் நான் அதிகமாக போயிருக்கேன். ஏன்னா தனியாக போகக்கூடிய டிஸ்டன்ஸ் இது 2 தான். ஆஞ்சநேயர் வந்து ரொம்ப அப்போலேருந்தே நான் ஆஞ்சநேயரை டெய்லி சுற்றுவேன். 108 பிரதர்ஷனம் ஏதாவது ஒன்று வேண்டிட்டா 45 நாளைக்கு தொடர்ந்து 108 பிரதர்ஷனம் பண்ணுவேன். இந்த 45 நாளைக்குள்ளே எது வேண்டினாலும் அது நடக்கும். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத்தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனமே அழித்து காப்பான். கோஷ்பதீகிருத வாராசிம் அசகீகிருத ராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம் அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் கபீசம் அக்ஷகந்தாரம் வந்தே லங்கா பயங்கரம் உல்லங்க சிந்தோகோ சலீலம் சலீலம். ஆஞ்சநேயரோட பெருமையெல்லாம் சொல்ல போற சொல்லிகிட்டே இருக்கலாம். அதுக்கு எண்ட்லெஸ், அதுக்கு எண்டே கிடையாது, முடிவே கிடையாது. சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட பெருமை வாய்ந்த அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். இன்னைக்கு ஏகாதசி சனிக்கிழமை சேர்ந்து வந்திருக்கு, ஜேஷ்டா நட்சத்திரம். அதனால ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யறது ரொம்ப சிறப்பு. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுப ஹோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. மேஷ ராசிக்கு இன்றைய தினம் நன்மைகள் சுமாராக நடைபெறும். ஏன்னா 8ல் சந்திரன் இருக்கு, சந்திராஷ்டமம் இருக்கு. குரு பார்த்ததுனால தீமை நடக்காது என்று சொல்லலாம். குரு பார்ப்பதால் சந்திரனை தீமைகள் இல்லை. அந்த 8ல் உள்ள சந்திரன் சந்திராஷ்டமத்துக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யாது, அப்படி சைலண்டா விட்டுட்டு போயிடும். ஆனாலும் நீங்க ஜாகிரதையாக தான் இருக்கணும். பேச்சில் நிதானம் தேவை. ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ரிஷப ராசியிலே உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயதார்த்தம் நடைபெறுவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. இனிமேலும் தாமதம் ஆகாது. வியாபாரம் நன்றாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. 5 குடைவன் சூரியனோடு இணைந்திருக்கிறது 9ஆம் இடத்திலே. 5க்கு 5ஆம் இடத்தில் 9ஆம் இடத்தில் 5 குடைவன் சூரியனோடு இணைந்திருக்கிறது, குருவால் பார்க்கப்படுகிறது. எனவே பதவி உயர்வு கிடைக்கும், புத்திர பாக்கியம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாத ரிஷபராசி ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் இப்பொழுது இரட்டை குழந்தையா பிறக்க போகுது. இரட்டை
ராமலட்சுமணால் பிறக்க போறா. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். மிதுன ராசிக்கு அற்புதமான வளர்ச்சி ஏற்படும், தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் இருந்து ஒரு நல்ல தகவல் இன்றைய தினம் வந்து சேரும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் மிதுன ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது நல்ல செய்தி வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்கள் பலரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய தினம் ஏற்படும். சில சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்து கொள்கின்ற கஜகேசரி யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. எனவே கடகராசிக்கு இது மிகப்பெரிய யோகம். ராசி அதிபதியை குரு பார்க்கிறது, ராசி அதிபதி குருவை பார்க்கிறது, குருவும் சந்திரனும் எதிரெதிரே. எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாளாக கடகராசிக்கு விளங்கும் என்று உறுதியாக சொல்லலாம். கடகராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரத்தின் மூலமாக வரவேண்டிய பணம் முழுமையாக கைக்கு வந்து சேரும். பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும், பணம் வருவதும் போவதும் அதிகமாக இருக்கும். வியாபாரத்திற்கு தேவையான மூலதனம் கிடைக்கும், ரொட்டேஷனுக்கு கையில் பணம் இருந்துகிட்டே இருக்கும். பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்காது உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்கு. அது மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தில் உள்ளோர் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். குடும்பத்தாரிடையே உள்ள சிறு சிறு மனக்கசப்புகள் எல்லாம் மறைந்து போய் அனைவரும் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக ஒருவரை ஒருவர் போற்றி புகழ்ந்து ஆறத் தழுவி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்பத்திலும் அமைதி, வேலை செய்யும் இடத்திலும் அமைதி, வியாபாரத்திலும் வெற்றி, ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம். எனவே இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 7 குடைவனும் சுக்கிரனும் இணைந்ததால் திருமண யோகம் இப்பொழுது வந்திருக்கிறது. 7 குடைவனும் சுக்கிரனும் 7ஆம் இடத்திலேயே இணைந்திருப்பதால் திருமண யோகம் இப்பொழுது சிம்ம ராசிக்கு ஏற்பட்டுள்ளது. அதே போல 11ஆம் இடத்து செவ்வாய் உங்களை அசையா சொத்து வாங்க வைக்கும். சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நிலம், பலம், தோப்பு துறவு, வீடு வாசல், நல நீச்சு, தோப்பு துறவுலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கி போடுவீங்க. இப்போ இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம் நல்லா இருக்கு. அசையா சொத்துக்களை வாங்குவது இப்பொழுது சுலபமாக நடைபெறும். முயற்சி செய்தால் இப்பொழுது அது வெற்றிகரமாக நடைபெறும். அலுவலகத்தில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளாக இந்நாள் விளங்குகிறது. 5 குடைவன் 10ஆம் இடத்திலே இருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக உள்ளது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குழந்தைகள் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். மேற்படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். என்ன படிக்கலாம், ஏது படிக்கலாம் என்று யோசனை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு தெளிவான நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கும். கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். கன்னி ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதன் சூரியனோடு இணைந்திருக்கிறது. 5ஆம் இடத்திலே சூரியனோடு இணைந்துள்ள புதனுக்கு குரு பார்வை கிடைக்கிறது. குருவால் சூரியன் புதன் பார்க்கப்படுவது ஒரு சிறப்பான யோகம். எனவே கன்னி ராசியையும் குரு பார்க்கிறது, கன்னி ராசிக்கு அதிபதியான புதனையும் குரு பார்க்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். வெகு சிறப்பான முறையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. உங்கள் உத்தியோகத்தில் உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதாரத்திலே வளர்ச்சி ஏற்படும், பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது. வெகு விரைவிலேயே திருமணம் நிச்சயமாக போகிறது. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். ஏனென்றால் 9 குடைய பாக்யாதிபதி சந்திரன் ராசியிலேயே இருக்கிறது. ராசியை குரு பார்க்கிறது. குருவும் சந்திரனும் எதிரெதிரே பார்க்கின்றன. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரம் நன்றாக நடைபெறும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு வலுவாக உள்ளது. 90% சான்ஸ் இருக்கு ப்ரமோஷனுக்கு. உங்களுடைய பேசிக் ஹாரஸ்கோப் நல்லா இருந்து இப்போ நல்ல தசாபுக்தி நடந்துன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடும். அடிப்படை ஜாதகத்தில் இப்பொழுது என்ன தசை என்ன புக்தி அப்படிங்கிறத பார்க்கணும். அது நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு கேரண்டீட். அவ்வளவு சிறப்பாக கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. 4 குடைவனும் 7 குடைவனும் 4இல் சேர்க்கை, 10, 11 குடைவர்கள் 3ஆம் இடத்தில் சேர்க்கை, 5 குடைவன் 7இல்,
5 குடைவன் தான் பதவி கொடுக்கணும். அவர் 7 உட்காந்து நேரம் பார்க்கறாரு. 9 குடைவன் ராசியிலேயே குருச்சந்திரன் எதிரெதிரே பார்வை. இதெல்லாம் பெரிய யோகம். சும்மா சொல்றது கேட்கறதுக்கு என்னமோ அவர் சொல்றாரு, என்னமோ 5ல் இருக்கிறது 7ல் இருக்கு, 9ல் இருக்க வேண்டியது ராசியில இருக்குன்னு என்னமோ சொல்றாரு. அப்படின்னா என்ன சொல்றாரு இவருன்னு கேட்பான். பெரிய யோகம் இதெல்லாம், ரொம்ப பெரிய ராஜயோகம் என்று சொல்வார்களே, அத்தகைய யோகம் இப்போது ஏற்படுகிறது. அது எதுல காமிக்கணும்? உங்க தொழிலில் காமிக்கும், படிப்புல காமிக்கும். நீங்க சின்ன பசங்களா இருந்தா படிப்புல இப்போ ஷைன் பண்ணுவீங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த வருஷம் ஸ்டேட் லெவல்ல ரேங்க் வாங்க போறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிங்க. ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்கும். வியாபாரிகளுக்கெல்லாம் பெரிய லாபம் கிடைக்கும். சின்ன கல்லு பெத்த லாபம். இன்னைக்கு பெரிய லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும். திருமண தடை விலகும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்கள் எல்லாம் இப்பொழுது உற்சாகமாக காணப்படுவார்கள். 8 குடைவன் 12ஆம் இடம் வந்து அங்கே நீச்சமடைந்ததால் விபரீத ராஜயோகம் என்ற யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. விபரீத ராஜயோகம்னு ஒரு யோகம் அது வந்திருக்கு. என்ன வேணா நடக்கும். உங்களுக்கு நல்லது எவ்வளவு நடக்கும்னு கெஸ் பண்ணவே முடியாது. அன்பிரடிக்டபிள், அன்பிலீவபிள், இன்கிரெடிபிள், என்ன வேணாலும் நடக்கும். நல்லது வேற எதுவும் இல்லை. நன்மை எவ்வளவு நடக்குங்கிறத அளக்க முடியாது. அகணித்த மகிமா. ஓஹோன்னு இருக்கு, ஓஹோன்னு இருக்கு. சூப்பர். உங்க லெவலே வேற வேற லெவல். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். வியாபாரத்திலே கொடிகட்டி பறப்பீர்கள். பொருளாதாரத்திலே பெரிய உச்சத்தை தொடப்போகிறீர்கள். வரவு பல மடங்காக அதிகரிக்கும். திருமண தடை விலகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வீடு வாங்குவீர்கள். இல்லத்தில் உள்ளவர்கள் உங்கள் உள்ளத்தை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். மகர ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 9 குடைய புதன் ராசியில இருக்கிறது. குருவால் பார்க்கப்படுகிறது. குரு ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 11 குரு பயிற்சி. வர்ற மே 11 குரு பயிற்சி. நான் பலன் சொல்ல போறேன். அதே மாதிரி ஏப்ரல் 26 ராகு கேது பயிற்சி. 2 பயிற்சி வருது. இப்போ 2த்துக்கும் நான் தனியா பலன் சொல்ல போறேன். 1 ராகு கேது பயிற்சி, அது ஏப்ரல் 26 சித்திரை 13. இன்னொன்று குரு பயிற்சி, அது சித்திரை 28. சித்திர மாசத்திலே 2 பயிற்சி வருது. முதல்ல ராகு கேது பயிற்சி, அதுக்கப்புறம் குரு பயிற்சி. அதை விட்டா அவ்வளோதான். இந்த வருஷம் வேற பயிற்சியே கிடையாது. சனி எல்லாம் மாறவே இல்லை. சனி ஜம்முன்னு உட்காந்துருக்காரு. கும்பத்தில் சனி தான். இந்த வருஷம் ஃபுல்லாக கும்பத்தில் தான் சனி. 2025 சனி பயிற்சி இல்லை. 2025ல சனி பயிற்சி கிடையாது. குரு பயிற்சி என்னைக்கு? 11/5 மே 11, மே மாதம் 11ஆம் தேதி. அப்புறம் இருக்கிறது ஜனவரி, அடுத்து பிப்ரவரி, அப்புறம் மார்ச், அப்புறம் ஏப்ரல், அப்புறம் மே. 4 மாசம் இருக்கு. மே மாசம் 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பயிற்சி. ஏப்ரல் 26 ராகு கேது பயிற்சி. 2 பயிற்சி தான். சனி பயிற்சி கிடையாது. சார் மார்ச் மாசத்துல ஒரு சனி பயிற்சி வருதாமே சார் அப்படின்றாங்க. எப்படி தெரியாதுப்பா, அது போய் பார்த்து. நான் கேள்விப்படலை, எனக்கு தெரியாது அப்படின்ட்டு யாரோ கிளப்பி விடுறாங்க. சனி பயிற்சி ஒருத்தர் புக்கு போட்டிருக்காராம். சனி பயிற்சி ஆகலை, அவர் புக்கு போட்டு வித்துட்டார். நல்ல சேல்ஸ். என்னென்னமோ நடக்குது நாட்டில். அது வரும்போது என்ன பண்ணு, காலை எடுத்து வைக்கிறத அப்படின்றது திரும்ப நடந்து வர்ற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு இருக்கா சனியை. இந்த வருடம் 2 பயிற்சி தான். சித்திரை 13 ராகு கேது பயிற்சி, சித்திரை 28 குரு பயிற்சி. அவ்வளோதான், வேற பயிற்சி கிடையாது இப்போதைக்கு. இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக மகர ராசிக்கு விளங்குகின்றது. ஏனெனில் மகர ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறது. மகரத்தில் தான் இப்பொழுது புதன் இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். 6 குடைவன் 10ல் நீச்சமடைந்ததால் யோகம். ராசி அதிபதி ராசியிலே ஆட்சி பலம் பெற்றதால் யோகம். யோகாதிபதி சுக்கிரன் ராசியிலே வந்து ராசி அதிபதியோடு இணைந்திருப்பதால் யோகம். 8 குடைவன் 12ல் வந்ததால் யோகம். இந்த மாதிரி நிறைய யோகம் இருக்கு. கும்பராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதை டெக்னிக்கலாக சொல்லிட்டே போனோம்னா வரிசையா சொல்லலாம். 8 குடைவன் 12க்கு வந்தால் என்ன பலன், ஏன் அது யோகம். 4, 9 குடைவன் ராசிக்குள் வந்தால் அது என்ன பலன், சுக்கிரன் வந்தால் என்ன பலன். இந்த மாதிரி சொல்லணும்னா அது ஒரு நாள் ஃபுல்லா கும்பத்துக்கு சொல்லலாம். அவ்வளோ விஷயம் இருக்கு. ஒவ்வொரு ராசியிலுமே ரொம்ப டெக்னிக்கலா போய் ஒரு இது எந்த பாத சாரத்தில் இருக்கு, எந்த நட்சத்திர சாரம் பெற்று இருக்கிறது, நவாம்சத்தில் எங்க இருக்கிறது, அப்படிலாம் போனோம்னா நிறைய சொல்லலாம். இதுவே வந்து ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்க்கு சொல்ற பலன்ல போய் எதுக்கு இவ்வளோ நேரம் அப்படின்னு எனக்கு தோணுது. செப்டர் ஃபார் 24 ஹவர்ஸ். நாளை காலையில் மறுபடியும் 7 மணிக்கு வணக்கம்னு ஆரம்பிக்க போறேன். 24 ஹவர்ஸ்ல என்ன பெரிய சேஞ்சஸ் வந்துட போறது அப்படின்னு நினைக்கிறேன்.
இருந்தாலும் ஒரு வழிகாட்டுதல். இன்னைக்கு எது செய்யலாம், எதை செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ராசி பலன். இது அப்படியே ஃபுல்லாக இதுதான் லைஃப்ன்ற மாதிரி எடுத்துக்க முடியாது. ஜஸ்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். இன்னைக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, சும்மா அது தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் பண்ணுறத பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு சந்திராஷ்டமம் பேசக்கூடாதுன்னா, இப்போ யாராவது ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டால் நீங்கள் உம்முன்னு உட்காந்துருந்தீங்கன்னா கோச்சுப்பான். இன்னும் கேட்குறேன் வாயை மூடிட்டு இருக்கு, அவ்வளோ திமுறா அப்படின்பா. பதில் சொல்லி தான் ஆகணும். யாராவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லாமல் இருக்க முடியாது. அதனால் வந்து அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதனால் சந்திராஷ்டமம் இந்த அஷ்டமெல்லாம் வந்தாலும் நீங்கள் வந்து வேலையெல்லாம் அதுக்காக நிறுத்த வேணாம். இப்போ அதே மாதிரி இப்போ கும்பராசிக்கு வந்து இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்குது. 8 குடையவன் 12ல் வந்துருச்சான். ராசி அதிபதி ராசியில் ஆட்சியாக இருக்குது, சுக்கிரன் சேர்ந்துருக்கு. இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஓஹோ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருங்க. நல்லா நடக்கும், எல்லாமே நல்லா நடக்கும். நாள் நல்லா இருக்குது. உங்களுக்கு சுருக்கமாக சொன்னால் இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, அவ்வளோதான். மீன ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், வெற்றிகரமான நாள். வெற்றிகள் ஒவ்வொன்றாக கிடைத்து கொண்டே இருக்கும். தொட்டதெல்லாம் வெற்றி, எடுத்ததெல்லாம் வெற்றி, நினைத்ததெல்லாம் வெற்றி. 5 குடைவன் 9ஆம் இடத்துல இருப்பதால் யோகம். ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் பெற்று இருக்கிறது. 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சந்திரன் 9ஆம் இடமான விருச்சிகத்தில் இருக்கிறது என்பது மிக சிறப்பான நன்மை செய்யக்கூடிய கிரக அமைப்பு. இன்றைய நாள் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். எனவே மீன ராசிக்காரர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆபீஸ்ல நல்ல நியூஸ் வரும். ஆபீஸ் வேலையெல்லாம் நல்லா பண்ணுவீங்க. அலுவலக பணிகளை மட்டுமல்லாமல் உங்கள் இல்லத்து வேலைகளையும் சிறப்பாக செய்வீர்கள். வீட்டில் வந்து வீட்டம்மாவுக்கு வந்து வெங்காயம் நறுக்கி கொடுக்கறது, பச்சை மிளகாய் கட் பண்ணி கொடுக்கறது, உருளைக்கிழங்கு வெந்த உடனே தோலெல்லாம் உரித்து அதை சீவி அதை நல்லா க்ளீன் பண்ணி அலம்பி கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். நான் வெங்காயம் கட் பண்ண சொன்னால் உடனே கட் பண்ணிடுறார். பச்சை மிளகா நறுக்குங்கன்னா நறுக்குன்னு நறுக்கிறார் அப்படின்னு அந்த அம்மா சந்தோஷப்படுவாங்க. அதனால் வீட்டிலையும் நீங்கள் ஏதாவது மற்றவர்களுக்கு உபயோகமாக இருப்பீர்கள், வெளியிலும் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருப்பீர்கள். உங்களால் மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், அவர்களை மகிழ்விப்பதால் நீங்கள் மகிழ்வீர்கள். எனவே இது ஒரு நல்ல மகிழ்ச்சியான நல்ல நாள். நாளைய விசேஷங்கள். நாளைக்கு சுப முகூர்த்த நாள். நாளைக்கு 26/1 ரிப்பப்ளிக் டே, அரசு விடுமுறை. தேசிய விழாக்களிலே முக்கியமானது குடியரசு தினம், சுதந்திர தினம். ஆகஸ்ட் 15, ஜனவரி 26, இது ரெண்டும் நம்ம நாட்டுக்கு மிக முக்கியமான நாட்கள். குடியரசு நாடாக இந்தியா அறிவிக்கப்பட்டது 26 ஜனவரியிலே. அதனால நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் வேண்டிக்கணும். நாளைக்கு நம்ம தேசிய பறவை மயில். அதனால முருகனை வேண்டிக்கிங்க. மயில் வாகனனாகிய முருகா, எங்களுடைய பாரத தேசத்தை பத்திரமா பார்த்துக்கோ, அந்நியர்களிடமிருந்து என்னை காப்பாற்று, அந்நியர்கள் எங்களை எதுவும் துன்புறுத்தாத வண்ணம் எங்கள் தேசத்தை நீ பாதுகாக்க வேண்டும். ஏன்னா உன்னுடைய வாகனம் தான் இங்கே தேசிய பறவையாக இருக்கிறது. அதனால இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது முருகா என்று முருகனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள். உடனே அப்படி திரும்பினா சுவாமியே அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஐயப்பன் படம் இருக்கும் அங்கே. அங்கே பார்த்த உடனே ஐயப்பா நீ புலி மேலே ஏறி வரையே, இந்த புலி தான் எங்கள் தேசிய விலங்குன்னு சொல்கிறாங்க. அதனால் நீ எங்கள் நாட்டை பத்திரமா காப்பாற்று. எங்கள் தேசத்தில் வந்து எங்கேயும் வெள்ளம் வரக்கூடாது, நிலச்சரிவு ஏற்படக்கூடாது, பூமி அதிர்வு எர்த்குவேக் வரக்கூடாது. இந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் நடக்காமல் நீ எங்களெல்லாம் காப்பாற்று. அயல் நாட்டுக்காரர்கள் எங்கள் மீது படையெடுத்தாலோ அல்லது எல்லையில் குண்டை தூக்கி போட்டாலோ அவர்களை எல்லாம் நாங்கள் குண்டுகட்டா கட்டி அப்படியே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருவோம். எங்களுக்கு நீ பாதுகாப்பு கொடு ஐயப்பா, புலி மீது வந்து எங்கள் தேசத்தை காப்பாயாக என்று ஐயப்பனையும், மயில் மீது வரும் நீல மயில் மீது ஞாலம் வலம் வந்த முருகோனே எங்களுக்கு நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று முருகப்பெருமானையும் வேண்டிக் கொள்ள வேண்டிய நாளாக நாளை தினம் விளங்குகிறது. நாளை தினம் குடியரசு தினம், சுப முகூர்த்த நாள். முகூர்த்த நேரம் காலையில் 8லேருந்து 9:30, 8 to 9:30 முகூர்த்தம், 8 AM to 9:30 AM முகூர்த்தம். சுப முகூர்த்த நாள் டுமாரோ. கும்ப லக்னம் முகூர்த்த லக்னம் 8 to 9:30 AM. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம்.